பலார் என்று கன்னத்தில் மேலாளர் சந்தானம் அறைந்ததும் ஒரு நிமிடம் கலங்கி போனான் சங்கர். அப்படியே வெளியே வந்து தன் இடத்தில் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சுய நினைவுக்கு வந்தான். அடுத்து 2 நாட்கள் அலுவலகம் செல்லவில்லை. மேலிடத்தில் புகார் செய்யலாமா என்று யோசித்து பார்த்தான் சங்கர். அதனால் தன்னுடைய பதவி உயர்வு பாதிக்கும் என தோன்றியதால் அடுத்த நாள் ஞாயிறு விடுமுறை என்பதால் மேலாளர் வீட்டில் இருப்பார், நேரில் வீட்டுக்கு சென்று பேசலாம் என்று முடிவு செய்து தூங்கி போனான். அடுத்த நாள் சீக்கிரம் எழுந்து மேலாளர் வீட்டுக்கு சென்றான். சங்கரை கண்டதும் வரவேற்ற சந்தானம் தன் மனைவியிடம் காஃபி எடுத்து வர சொன்னார். என்ன சங்கர், 2 நாளா அலுவலகம் வரல என்று கேட்டார் சந்தானம். உங்களுக்கு தெரியாதா சார் என்று கேட்டான் சங்கர். அலுவலகத்தில் இதெல்லாம் சகஜ சங்கர் என்றார் சந்தானம். என் மேல என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் திட்டி இருக்கலாமே சார், சடார்னு அடிச்சிட்டீங்களே சார் என்றான் சங்கர். நீங்க தப்பு பண்ணீங்க, அதனால கோபம் வந்துடுச்சு, அடிச்சேன் என்று சாதாரணமாக சொன்னார் சந்தானம். நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன் என்பதற்காக நான் உங்களுக்கு அடிமையும் இல்லை, எனக்கு மேலதிகாரி என்பதற்காக நீங்க கடவுளும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோங்க என்றான் சங்கர். உண்மைதான், நான் கடவுள் இல்லை, நீங்கள் அடிமையும் இல்லை. ஏன் அடிச்சதுனால என்ன குறைஞ்சு போயிட்டீங்க என்றார் சந்தானம். சின்ன வயசுல அடி வாங்கிறது பெரிய பாதிப்பு இல்லை, ஆனா இத்தனை வயசுல அடி வாங்கிறது மனசை ரொம்ப பாதிக்குது. அதை சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். மனசு எவ்வளவு வலிக்கும்னு அப்பதான் புரியும் என்று ஆவேசமாக கத்தினான் சங்கர். ஓஹோ அப்படியா, நீங்க சொன்னது எல்லாம் உண்மைதான். உங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா, மற்றவங்களுக்கு வலிக்காதா என்றார் சந்தானம். என்ன சொல்றீங்க என்றான் சங்கர். உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும், மற்றவங்களுக்கு வலிக்காது, அப்படித்தானே என்று கேட்டார் சந்தானம். புரியலையே சார் என்றான் சங்கர். உங்களுக்கு அடிப்பட்டது மட்டுமல்ல, மனசும் வலிக்கும். நீங்க கை நீட்டி அடிக்கும் போது உங்க மனைவிக்கு வலிக்காது என்று கேட்டார் சந்தானம். சார் சார் என்று தடதட என்று உளறினான் சங்கர். உங்களுக்கு இப்ப இருப்பது மாதிரி தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஒரு தடவை அடிச்சதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்கே, நீங்க எத்தனை தடவை அவங்கள அடிச்சிருப்பீங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சாதாரணமா கன்னத்தில் அடித்ததற்கே 2 நாள் அலுவலகம் வரல நீங்க, ஆனா உங்க மனைவிய ரத்தம் வர்ற மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கீங்க என்று சொன்னார் சந்தானம். சார் சார் என்று மீண்டும் உளறினான். வீட்டு வேலை செய்யும் போது அடிப்பட்ட இடம் எப்படி வலித்திருக்கும், அதையெல்லாம் பொறுத்து கொண்டு உங்களுக்கு சாப்பாடு உடைகள் என்று எதையும் விடாமல் செய்து உங்களை பார்த்துக்கிறாங்களே, அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு புரியுதா? நிம்மதி இல்லாத என்ன வாழ்க்கை என்று சில சமயங்கள்ல செத்து போயிடலான்னு கூட தோணி இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா இது உங்களோட குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு மட்டும்தான் என்றார் சந்தானம். என்னை மன்னிச்சிடுங்க சார், கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அடிக்க மாட்டேன் என்று சொன்னான் சங்கர். அப்போது காஃபி எடுத்து வந்த சந்தானத்தின் மனைவி வினோதினி காஃபி கொடுத்து விட்டு அருகே அமர்ந்தார். சங்கர் சார், உங்க சாருக்கும் இது போல கோபம் வந்து அடிச்சிருவார். ஒரு முறை வேலை முடிச்சுட்டு இரவு ரொம்ப தாமதமா வந்தார். ஏன் இவ்வளவு நேரம் என்றுதான் கேட்டேன். கோபம் வந்து வேகமா கன்னத்துல பலார்னு அடிச்சிட்டார். எனக்கு காது கொய்யின்னு சத்தம், அந்த வழியிலேயே தூங்கிட்டேன். காலையில எழுந்தா அடி விழுந்த காதுல எதுவுமே கேட்கல. அவசரமா டாக்டர் கிட்ட போன, காதோட ஜவ்வு கிழிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னாச்சின்னு கேட்டாங்க. நான் குழந்தைகளை அடிச்சிட்டாங்கன்னு சமாளிச்சேன். ஆனா டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னை வெளியே அனுப்பிட்டு டாக்டர் இவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், கை நீட்டி அடிச்சா நஷ்டம் எல்லோருக்கும் தான் என்று சொல்லி மருத்துவம் பார்த்து அனுப்பினாங்க. அதற்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கோபம் வந்தாலும் இவர் அடிக்க மாட்டார். நானும் விட்டு கொடுத்து போயிடுவேன். 10 வருடம் கழித்து அதே டாக்டரை பார்க்க போனப்ப இதற்கு முன்னாடி வந்திருக்கீங்களா என்று கேட்டதற்கு ஏற்கனவே வந்த விஷயத்தை சொன்னோம். அப்பவும் அடிக்கிறாங்களா என்று டாக்டர் கேட்டதற்கு, நீங்கள் சொன்ன பிறகு இதுவரையும் அடிக்கல டாக்டர், எதையும் பேசி தீர்த்து கொள்கிறோம், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் என்று சொன்னேன். அதற்கு அந்த டாக்டர் எழுந்து நின்று வணக்கம் வச்சாங்க. என்ன டாக்டர் என்று நாங்க பதறி போனோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா அடிக்காம இருக்காருல்ல, அதற்கு ஒரு டாக்டரா நான் செய்யும் மரியாதைன்னு சொன்னாங்க. ஒரு மனைவியா நான் இவரோட வாழை கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் நினைச்சு வாழ்கிறேன் பாருங்க, அதுதான் வாழ்க்கை.
இப்படி ஒரு வாழ்க்கையை உங்க மனைவிக்கு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு நீங்க கடவுளாதான் காட்சி அளிப்பீங்க என்று முடித்தார் வினோதினி. என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, இனிமே என்ன கோபம் வந்தாலும் என் மனைவியை அடிக்க மாட்டேன், அவளுக்கும் உயிரும் உணர்வும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றார் சங்கர். ரொம்ப சந்தோஷம் சங்கர் என்றார் சந்தானம். ஆமாம் சார், நான் மனைவியை அடிச்சது எப்படி தெரியும் என்று வியப்போடு கேட்டேன் சங்கர். நான் மார்க்கெட்டுக்கு சென்ற போது ஒரு அம்மா முகத்தை சேலையால மூடிக்கிட்டு குழந்தையோட வந்தாங்க. யாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா உங்க குழந்தை. நான் அருகே சென்று என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க ஒண்ணுமில்ல மேடம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா முகத்துல வீக்கம் தெரிஞ்சது என்று சொன்னார் வினோதினி. அப்புறம் எப்படி என்று கேட்டான் சங்கர். கொஞ்ச தூரம் தள்ளி டாக்டர் வீட்டுக்கு உங்க பையனை வெளியில உட்கார வச்சு விட்டு போனாங்க. நான் உடனே சென்று என்ன ஆச்சு அம்மாவுக்குன்னு கேட்டதும் நீங்க அடிச்சது ரத்தம் வந்தது எல்லாம் சொன்னான். அதற்காக டாக்டர் கிட்ட காட்ட வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கூடவே எங்க அப்பா நல்ல அப்பா இல்லை என்று சொன்னான். அது உங்க மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது புரிந்தது. அதனாலதான் உங்க சார்கிட்ட சொன்னேன் என்று சொன்னார் வினோதினி. பிள்ளையே வெறுத்து போகும் அளவிற்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி தலை கவிழ்ந்தபடி விடை பெற்றான் சங்கர். இனி நல்ல கணவனாக அப்பாவாக இருப்பான் என்று தோன்றியது சந்தானத்திற்கும் வினோதினிக்கும். ரொம்ப நன்றி சார், நான் சொன்னதால அடிச்சு புத்திமதி சொல்லி திருத்திட்டீங்க என்று சங்கரின் மாமியார் தொலைபேசியில் அழைத்து சொன்னார் நெகிழ்வோடு. பொதுவாகவே இங்கே எல்லாருமே அப்படிதான். அவங்க ஒய்ஃப்னா வந்துட்டு ஏதோ கிள்ளிக்கிற மாதிரி அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. ஸோ இது 2 பேர்த்துக்கும் தான் வந்துட்டு ஆபத்து. ஸோ முடிஞ்ச வரலும் கை வைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.